வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு ஆல் போர்டு 100% ரெகுலராக தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம நேற்றே நம்ம ஆல் போர்டு ஒன்றுங்கிறத சிங்கிள் நம்பர்ஸ் தான் கூட நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே ஏ போர்டும் பி போர்டும் சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறதையும் நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 10:30 மணிக்கு வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 11:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வந்துகிட்ருக்கு. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு 11:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து 0 வந்திருக்கு. அதாவது 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு ஏ போர்டு 1ம் சி போர்டில் 1ம் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 1 ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம நேற்றே நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம், என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பயன்படுத்தி 100% நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்டில் நமக்கு 1ம் சி போர்டில் 1ம் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் 0வும் 9ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 0 பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 1ங்கிறதும் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு, சி போர்ட்லேயும் 1 பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. இப்போது அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம இந்த ஒரு 3 மெத்தேடை பயன்படுத்தி என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்கு உள்ளே போனீங்கன்னா 10 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துட்டு பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி 11:30 மணிக்கு வரக்கூடிய நம்பர், 1:30 மணிக்கு வரக்கூடிய நம்பர், இதிலே ஆல் போர்டு நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் இந்த வெப்சைட்லேயே ஷோ பண்ணுறாங்க. நிறைய நம்பர்கள் மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்ததுமே எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறதுன்னு தெரியாத நம்பர்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்காங்க. நமக்கு இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் வந்துடும். 3:08க்கு கேரளா லாட்ரிக்கான ரிசல்ட்டும் இங்கே ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட்வேர்க்கு பண்ணி ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 நம்பருக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் 4, 5ன்னு இருக்குது. 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. பெருக்கல் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 101 பெருக்கல் 99 அப்படின்னு போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 9, 9, 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இந்த மெத்தேடில் ஆல் போர்டு 9ங்கிற மாதிரி நமக்கு கணக்கில் காட்டுது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, 5ன்னு இருக்குது. இதை ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு பெருக்கல் மெத்தேடில்
நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 999 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் ஃபஸ்ட் நம்பர் வந்து 1. 4ஐயும் 1ஐயும் கூட்டுனா 5ன்னு கிடைக்கிது. 4ஐயும் 1ஐயும் கூட்டுனா 5ன்னு கிடைக்கிது. அப்போது 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கையில் 1 வந்தால் பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நமக்கு ஏ போர்டில் வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 4 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஐ விட்டால் வேறு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 9, 4, பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த மெத்தேடை பயன்படுத்தி போர்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு சி போர்டுலேயும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம இந்த மெத்தேடை பயன்படுத்தி இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நமக்கு ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பருங்கிறது இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடைக்கிது பார்த்தீங்கன்னா. 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு ஆல் போர்டு நம்பர் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 9, 4 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் 9, 4 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் தொடர்ந்து வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 9, 4 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம சிங்கிள் நம்பராக பார்க்கையில் வந்து 9 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 4ம் வந்து நமக்கு 2 கணக்கில் கிடைக்கிது. 9, 4ங்கிறது ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. உங்களுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம பாட்ஸ் நம்பர்ஸில் பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். ஒரு 3 நம்பர் வந்து நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து 905, 914, 946 பாட்ஸ் நம்பர்ஸில் வர்றதுக்கு இந்த 3 நம்பர்ஸும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பரையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து 100% ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க பார்த்தீங்கன்னா. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன நம்பர்ஸ்ன்னு பார்க்கையில் 19, 15ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 29, 14 54, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் கிடச்சிருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் 3 நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. 19, 15, 29, 14, 54, 16ன்னு வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. நமக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து இன்றைக்கி சிங்கிள் நம்பராக நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்மளுடைய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் பார்க்கையில்
எனக்கும் வந்து ஒரே நம்பராக கொடுக்கணும்னு தான் தோணையில் பார்த்தீங்கன்னா 9ங்கிறது இன்றைக்கி சிங்கிள் நம்பராக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து ஒரு 3 நம்பர்ஸை வந்து நம்ம டபுள்ஸ் நம்பர்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்ஸுங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 414, 949, 959, 494 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதாவது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து நான் என்ன நம்பர்ஸ் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை தான் நான் வந்து ரெகுலராக வந்து நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டியருக்கான கெஸ்ஸிங்கும் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர்ஸாக கொடுக்குறோம். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து வந்து வின்னிங் எடுக்க முடியும். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது 100% இருக்குதுன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு நம்பர்ஸில் 9, 5, 4 இதிலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.